ஹாய் NIOS 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் அக்டோபர் 2025 எக்ஸாம் எழுத போகிறீங்களா? நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஃபீஸ் கட்டக்கூடிய டேட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் இப்போ உங்கள் போர்ட்டலில் உங்கள் எக்ஸாம் ஃபீஸை தாராளமாக கட்டலாம். அட் த சேம் டைம் உங்கள் TMAவும் நீங்கள் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா பிலோ 5 MBக்குள்ளே PDF-ஆக நீங்கள் அதில் அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். திருப்பி அப்லோட் பண்ணணுன்னா 450 rupees எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பெனால்ட்டி இல்லாமல் நீங்கள் எக்ஸாம் ஃபீஸை கட்டக்கூடிய டேட்ஸ் சொல்கிறேன். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் வித்தவுட் லேட் ஃபீஸ் வந்து நீங்கள் 24th மேல இருந்து 23rd ஜூன் வரைக்கும் 1 month நீங்கள் வந்து உங்கள் எக்ஸாம் ஃபீஸை கட்டலாம். அக்டோபர் 2025 ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் அதுக்கு மேலே தாண்டிச்சுன்னா, அதாவது ஜூன் 24th இருந்து ஜூலை 3rd வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 150 rupees-ஓட வித் பெனாலிட்டியோட நீங்கள் எக்ஸாம் ஃபீஸை கட்டலாம். அதையும் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஜூலை 13th வரைக்கும், அதாவது ஜூலை 4th-லேருந்து 13th வரைக்கும், அதாவது ஜூலை 4th-லேருந்து 13th வரைக்கும் டோட்டலாக 1600 பெனால்ட்டி கட்டி நீங்கள் உங்கள் எக்ஸாம் ஃபீஸை கட்டலாம். ஸ்டூடெண்ட்ஸ், NIOS சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரே லெஸ் ஃபீஸ் தான் வச்சுருக்கிறாங்க. ஸோ முன்னாடியே கட்டிடுங்க. எதுக்கு அன்னெசரியாக உங்களுடைய பணத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் TMA ஃபீஸ் கட்டினா மட்டும்தான் TMA அப்லோட் பண்ண முடியும், அதுக்கு முன்னாடி பண்ண முடியாது. ஸோ இது ஒரு நல்ல சான்ஸு, யூஸ் பண்ணிக்கோங்க. அக்டோபர் ஸ்டூடெண்ட் மிஸ் பண்ணிடாதீங்க. சப்போஸ் இந்த அக்டோபரில் நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டையும் எழுத ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் இன்னொரு சான்ஸ் உங்களுக்கு மார்ச்சில் கிடைக்கும். இல்லைனா டேரெக்டாக மார்ச்சில் எழுதுனீங்கன்னா 1 year வேஸ்ட் ஆகிடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பெஸ்ட் ஆஃப் லக். பை.